ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது கும்கி 2. தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிஞ்ச ஒரு குட்டி யானைக்கும் தன்னுடைய அம்மாவுடைய பாசத்துக்காக இயங்கக்கூடிய படத்துடைய கதாநாயகனுக்கும் இடையிலான மிகப்பெரிய பாச போராட்டம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. கும்கி எந்த மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கும்கி மாதிரி எக்ஸ்ட்ராடனரியான கமர்ஷியல் பிளாக்பாஸ்டர் படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் வெளியே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் காதல், காமெடி, எமோஷன்ஸு, படத்தில் மியூசிக்கு அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட்லையும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக உட்கார வச்சிருப்பாப்புல படத்துடைய இயக்குனரான பிரபு சாலமன். இப்போ அதனுடைய அடுத்த பாகமாக கும்கி 2 வருது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செஞ்சது. காடு சார்ந்த பகுதிகள், மலைகள், அருவிகள் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த படம் ஆரம்பிக்கும் போதே அந்த ஜியோகிராஃபியை செட் பண்ண விதமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காட்சிகளாகட்டும், முதல் பாட்டு, அந்த பாட்டை ஒரு மாண்டாஜஸாக இயற்கை என்ன அழகாக இருக்குதுங்க அப்படிங்கிற விஷுவல்ஸ் எல்லாத்தையும் அழகாக கன்சீவ் பண்ண விதத்தில் சினிமோகிராஃபரான சுகுமார் அவருடைய வேலையை கனகச்சிதமாக பண்ணியிருக்காரு. படம் ஆரம்ப கட்ட காட்சிகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது படத்தில் மதியழகன் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. ஆரம்பத்தில் ஒரு சில தயக்கங்கள், ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போக போக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பெர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்காப்புல இந்த கதாபாத்திரத்தை. அவருக்கு அடுத்து அந்த யானை, பெரிய யானை, அதுவும் என்ன சொல்லிச்சோ அதை நல்லாவே செஞ்சுருந்தது. இவங்க 2 பேர் போக அர்ஜுன் தாஸ், ஸ்ரிதாராவ், ஹரிஷ் பெராடி, ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்டிஸ்ட்டு அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இந்த எல்லா கதாபாத்திரங்களையும் விட ஹீரோவுடைய எங்கர் வெர்ஷனாக வரக்கூடிய அந்த குட்டி பையனாகட்டும், இந்த யானையுடைய எங்கர் வெர்ஷனாக வரக்கூடிய அந்த குட்டி யானையாகட்டும், அந்த 2 பேரும் எந்த அளவுக்கு எமோஷனலாக ஒரு நல்ல பாண்டிங்கை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுல அவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. யானைக்கு என்ன நடிக்க தெரியும், சொன்னது அது பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் அந்த காட்சிகளோட கரெக்டாக பிளெண்ட் ஆகி அழகாக உட்கார வச்சிருக்காப்புல பிரபு சால்மன். அந்த குட்டி பையன் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. ஸோ இவங்க எல்லாரும் விட அந்த 2 பேர் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு சவுண்ட் இன்ஜினியருடைய கதாபாத்திரத்தை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஏங்க இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எது அவங்களுக்கு தெரியும், இது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மளுடைய மைண்டில் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த சவுண்ட் இன்ஜினியருடைய கேரக்டரை வச்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கரெக்டாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி செட் அவுட் பண்ணியிருந்தார் பிரபு சாலமன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கும்கி 1 அவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சதுக்கு முக்கியமான காரணமே அந்த படத்தில் காதல், காமெடி, எமோஷன்ஸு, ஹீரோயினுக்குள்ள ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி, படத்துடைய பிளாக்பாஸ்டர் சாங்ஸு அப்படின்னு பல ஃபேக்டர்ஸ் இருந்தது. அதே லெவலில் அந்த ஆஸ்பெக்ட்லேயே இந்த படத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு முதல்ல பேரே கிடையாது. அதனால் காதல் பாடல்கள்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் தம்பிராமையா ஆரம்பத்திலேருந்தே ஹீரோவோடையே ட்ராவல் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டே வருவார். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது பயங்கர எமோஷனலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் அது. இந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டராகத்தான் ஆண்ட்ரூஸுடைய கேரக்டர் சித்தரிச்சிருக்காங்க. ஆனால் அவர் கொடுத்ததை பண்ணியிருக்காரே ஒழிய அந்த கதாபாத்திரம் பயங்கர இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர். அதனால் காமெடியும் சரி, எமோஷன்ஸும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக கிரியேட் பண்ணவே முடியல. அது பார்க்குறதுக்கே நமக்கு அனாயிங்காக தான் இருக்குது படம் நெடுகளும் அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதமே. 3வது எமோஷன்ஸு. இந்த படத்தில் அந்த குட்டி பையனுக்கும் அந்த குட்டி யானைக்கும் இடையில கிரியேட் ஆன அந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்ஃபேக்ட் அந்த யானை ஒரு பெரிய சம்பவத்தில் மாட்டிக்க போதோ, ஐயோ என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான சீக்வன்ஸ் உள்ளே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் பயங்கர சீரியஸாக போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம பாலியா காரு எப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாப்லையோ அந்த மாதிரி யானை ஏரில் பறந்து அடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. இது என்னங்கடா யானைக்கு வந்து சோதனை அப்படிங்கிற லெவலில் தான் அந்த எமோஷனல் கனெக்ஷன் எல்லாமே அந்த சீக்வன்ஸை தாண்டும் போது நமக்கு இருக்குது. இதுபோக நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கு 2025 கூட பாடல் வரிகள் நல்லா புரியுதுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதான். அந்த ஒரு விஷயம்தான் இருந்ததே தவிர மற்றபடி பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, எல்லாமே சுமார் ரகம் தான். எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கன்னு எங்கேயுமே நம்மளால் சொல்ல முடியல. இதுபோக இந்த படத்தில் அன்வான்டாக ஒரு சில காட்சிகள், உதாரணத்துக்கு இந்தியன் பிகாசோ எலிஃபண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த யானை அந்த அளவுக்கு அழகாக வரையுது அப்படிங்கிறாங்களே, இந்த ஸ்கில் செட் அந்த யானைக்கு இருந்தது அப்படிங்கிறது எங்கே பின்னாடி ஸ்க்ரீன் பிளேல இவங்க பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த யானை வரையக்கூடிய யானையே இல்லை அப்படின்னா கூட ஹீரோவுக்கு என்ன அந்த யானை மேலே வச்சிருக்க பாச பந்தம் குறையவா போகுது? ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் அதை போர்ட்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எங்கேயாவது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். பண்ணலைன்னா அதை யூஸ் பண்ண தேவையில்லை, அதை போர்ட்ரே பண்ணவே தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஒரு வேளைக்கு தாய்லாந்து போயிட்டு ரிட்டன் வந்து எஃபெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இதெல்லாம் தாண்டி ஹீரோ சின்ன பையனாக இருந்து அவர் வளர்ந்துடுறாப்ல, அந்த குட்டியான சிறுசாக இருந்து அது பெருசாகிடுச்சு. ஆனால் ஹீரோவுடைய அம்மாவுக்கு மட்டும் முடி நிறைக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேர் எழுப்புனாங்க பிரசோலியை. அந்த மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு வருது. ஆனால் எனக்கு அப்போ கூட, அதாவது அந்த அம்மா 10-15 வருஷம் கழித்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் கூட நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரலை. ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே அந்த அம்மா யானையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மாவுக்கு முடியெல்லாம் நினச்சி போயிருதே, அதுதான் கொஞ்சம் நெருடலாக பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சுமாரான ஒரு படம் தான் இந்த கும்கி 2. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன,
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.